என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதனையாளர் தான் எல்லா பெண்களுமே. ஏன்னா நம்மளால மட்டும்தான் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும், எந்த ஒரு ஆணால பண்ண முடியாது. நம்மளால மட்டும்தான் வீட்டு வேலையும் செய்ய முடியும், சமைக்க முடியும், குழந்தையும் பார்த்துக்க முடியும். இப்பயும் சொல்றேன், விமனால மட்டும்தான் மல்டி டாஸ்கிங் பண்ண முடியும். எனது இல்லையா? இதை ஒத்துக்காத மென் எல்லாருக்கும் இந்த விமன்ஸ் டே அன்னைக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்குறேங்க. அக்செப்ட் பண்ணிக்க ரெடியா? சேலஞ்ச் இஸ் வெரி சிம்பிள்ங்க. இன்னையிலேருந்து, அதாவது விமன்ஸ் டேலேருந்து கரெக்டாக 1 வீக்குக்கு எல்லா மென்னும் நாங்கள் விமன் டெய்லி ரொட்டீனாக பண்ணுற வேலையை நீங்கள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, காலையில் விடிய காலையில், அதுவும் ஏர்லி மார்னிங் நீங்கள் எந்திரிச்சுக்கணும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்காம நீங்கள் எந்திரிச்சு ஃபர்ஸ்ட் நீங்கள் காலை கடன்லாம் முடிச்சுட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும், சமைச்சுக்கிட்டே உங்கள் குழந்தைங்களை போய் எழுப்பணும். அவங்க எழுந்திருக்க மாட்டேன்னு அடம் பிடிப்பாங்க தான். கஷ்டப்பட்டு அவங்கள எழுப்பி அவங்கள குளிப்பாட்டி கிளப்பி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து லஞ்ச் பேக் பண்ணி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு அமிச்சிட்டு, உங்கள் ஒய்ஃப் தூங்கிட்டு இருப்பாங்களே அவங்களையும் எழுப்பி அவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அவங்களுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி ஆஃபீஸ்க்கு அமிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கிளம்பி ஆஃபீஸ்க்கு போங்க. ஸோ நீங்களும் வேலைக்கு போயிட்டு அங்கேயும் நல்லபடியாக வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்துடணுங்க. ஏன்னா குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்துடுவாங்கல்ல. ஸோ குழந்தைங்க வந்த உடனே அவங்களுக்கு ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்கள ஹோம்ஒர்க் எழுத வச்சு அவங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்குன்னா அதுக்கும் நீங்களே கூட்டிகிட்டு போய் அங்கேயே வெயிட் பண்ணி மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அப்புறம் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணி குழந்தைங்களுக்கு டின்னர் கொடுத்து அண்ட் முக்கியமாக அடுத்த நாள் என்ன சமைக்கணும்னு யோசிச்சு அதை எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறமா அவங்க ஒய்ஃப் ஒர்க்லேருந்து வருவாங்களே அவங்களுக்கும் டின்னரை கொடுத்துட்டு இதில் ஒரு நாளில் அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது உங்களுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்புறமா நீங்களும் டின்னர் சாப்பிட்டுட்டு லேட்டாக போய் படுத்து தூங்குங்க. ஸோ எல்லா ஆம்பளைங்களும் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்க ரெடினா இன்னையிலேருந்து கரெக்டாக 1 வீக்குக்கு ஃபாலோ பண்ணுங்க. ஐயோ டாக்டர் என்னால இதெல்லாம் முடியாது அப்படின்னா உங்க தோல்வியை அக்செப்ட் பண்ணிட்டு இன்னையிலேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா லேடிஸ்க்கும் ஹாப்பி விமன்ஸ் டே அப்படின்னு விஷ் பண்ணுங்க. ஸோ விஷ் யூ ஆல் ஹாப்பி விமன்ஸ் டே.